அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பெரும் பாவங்கள் என்ற தலைப்பில் 70 பெரும் பாவங்களை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கபாயிர் என்ற கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். அந்த 70 பெரும் பாவங்களை பற்றி ஒவ்வொரு பதிவில் தெளிவாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்று தான் மன்உ ஸகாத். வசதி இருந்தும் ஜகாத் கடமையாகி இருந்தும் அந்த ஜகாத்துடைய பணத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வது பெரும் பாவம் என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் கபாயிர் என்ற கிதாபிலே கூறியிருக்கிறார்கள். வசதி இருந்தும் யார் ஜகாத்தை கொடுக்காமல் அந்த பணத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார்களோ இவருக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வசதியை கொடுத்து இருப்பது நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளையும் நாங்கள் இந்த பணங்களின் மூலமாக கவனித்துக் கொள்வதற்காகத்தான். இந்த முழு வசதியும் முழு பணங்களும் எங்களுக்கு சொந்தமானதல்ல, அதிலே 2.5% ஏழைகளுக்கு சொந்தமானது. அதை நாங்கள் வருடா வருடம் சரியாக கணக்கு பார்த்து அந்த குறிப்பிட்ட ஜகாத் தகுதி பெறக்கூடியவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் புகாரியுடைய தெளிவான ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் அக்னியாஇஹிம் வ துரத்து இலா ஃபுகராஇஹிம். அந்த மக்களிலே இருக்கக்கூடிய பணக்காரர்களிலிருந்து இந்த ஜகாத்துடைய பணம் எடுக்கப்பட்டு அவர்களிலே ஏழைகளுக்கு இந்த பணம் கொடுக்கப்படும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான சொல்ல விடயம். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த ஜகாத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் வந்திருக்கிறதோ, பணத்தை கொடுப்பதினால் எவ்வளவு சிறப்புகள் ஹதீஸிலே வந்திருக்கிறதோ, இதே போல பயங்கரமான எச்சரிக்கைகளும் இந்த வசதி இருந்தும் ஜகாத் கொடுக்காமல் தடுத்து கொள்ளக்கூடியவர்களின் மீதும் சொல்லப்பட்டிருக்கிறது. தபரானியுடைய ரிவாயத் வருது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஜகாத்துடைய பணத்தை நிறைவேற்றினால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், மன் அத்தா ஜகாத்த மாலிஹி, யார் தன்னுடைய பணத்திலிருந்து ஜகாத்தை நிறைவேற்றுகிறானோ ஃபக்கத் ஸஹப அன்ஹு ஷர்ருஹு, அவருடைய சகலவிதமான கெடுதிகளும் இல்லாமலாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல தபரானி, பைஹகி, இமாம் அபூ தாவூத் தங்களுடைய மராசிலிலும் குறிப்பிடுகிறார்கள். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத்தி, உங்களுடைய சொத்து செல்வங்களை ஜகாத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வதாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகத்தி, உங்களுடைய நோயாளிகளை சதகா தர்மத்தின் மூலமாக சிகிச்சை அளியுங்கள். வஸ்தக்பிலு அம்வாஜல் பலாஇ பித்துஆஇ வத்ததர்ருஇ, சோதனை என்ற அலைகளை துஆ, இதே போல அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதை கொண்டு நீங்கள் முன்னோக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல பஸ்ஸாருடைய ரிவாயத் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் தமாமி இஸ்லாமிக்கும், உங்களுடைய இஸ்லாம் முழுமை பெறுவதெல்லாம் அன் துஅத்து ஜகாத அம்வாலிக்கும், உங்களுடைய பணங்களில் இருந்து ஜகாத்தை நிறைவேற்றுவதை கொண்டு தான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதே போல தான் ஜகாத்தை கொடுக்காமல் பதுக்கக்கூடியவர், தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் ஹதீஸிலே வந்திருக்கிறது. தபரானியுடைய ரிவாயத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மானிஉ ஸகாத்தி யௌமல் கியாமத்தி ஃபின்னார், ஜகாத்தை தடுத்து கொள்ளக்கூடியவர் மறுமை நாளிலே நரகத்தில் இருப்பார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தபரானியில வரக்கூடிய ரிவாயத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மன்அ கௌமுன் அஸ்-ஸகாத இல்லா இப்தலாஹுமுல்லாஹு பிஸ்ஸினீன், ஒரு கூட்டத்தார் ஜகாத் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டால் அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல பைஹகி, ஹாக்கிமுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கூட்டத்தார் ஜகாத் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ இல்லா ஹபஸல்லாஹு அன்ஹுமுல் கத்ர, அந்த கூட்டத்தாருக்கு மழை பொழிவதை அல்லாஹ் நிறுத்தி விடுகிறான், தடுத்துக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் ஜகாத் கொடுக்காமல் தடுத்து வைக்கக்கூடியவருடைய விடயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தபரானியுடைய ரிவாயத் வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், அலா வ இன்னல்லாஹ யுஹாசிபுஹும் ஹிசாபன் ஷதீதா வ யுஅذிபுஹும் அஸாபன் அலீமா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அந்த ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்து கொண்ட பணக்காரர்களுக்கு கடுமையாக கேள்வி கணக்கை மறுமை நாளிலே கேட்பான். அது மட்டுமல்லாமல் நோவினை தரக்கூடிய விதத்திலே தண்டிப்பான் என்றும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்.
கூறினார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு ஸலாஸத்தின் யதுகுலூன النار, நரகத்திலே நுழையக்கூடிய முதல் 3 பேர் அமீருன் முஸல்லத்துன், சர்வாதிகார முறையிலே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர். இரண்டாவது வஸூ ஸர்வத்தின் மின் மாலின் லா யுஅத்தி ஹக்கல்லாஹி மின் மாலிஹி, ஒரு வசதி படைத்தவர், தன்னுடைய பணத்திலிருந்து அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாத பணக்காரர். மூன்றாவது ஃபகீருன் ஃபகூருன், அதிகம் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 35 யார் ஜகாத் கொடுக்காமல் பணங்களை சொத்து செல்வங்களை தடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நரகத்திலே கிடைக்கக்கூடிய பயங்கரமான தண்டனையை பற்றி கூறுகிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். அல்லாஹ் அக்பர். இந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? ஜகாத்தை கொடுக்காமல் எந்த பொருட்களை எல்லாம் இவர்கள் தடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த பொருட்களை எல்லாம் நரக நெருப்பிலே சூடு காய்ச்சப்பட்டு இவர்களுடைய நெற்றி, இவர்களுடைய விலா எலும்பு, இவர்களுடைய முதுகிலே சூடு போடப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதற்கு பிறகு அவர்களை பார்த்து சொல்லப்படும், ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், ஏழைகளுக்கு கொடுக்காமல் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருந்த பொருட்கள் தான், சொத்து செல்வங்கள் தான் இது. ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் எவைகளை எல்லாம் கொடுக்காமல் சேகரித்து வைத்துக் கொண்டீர்களோ இதன் மூலமாக நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை பார்த்து கூறுவான். இந்த இடத்திலே ஃபத்துக்குவா என்ற வார்த்தை பாவிக்கப்படும். கண்ணியமானவர்களே, அரபியில் துக்குவா என்பது ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுவதற்காக வேண்டி சொல்லப்படும். இவர்களுடைய உடம்பிலே அந்த பொருட்கள், ஜகாத்துடைய பொருட்கள் வைக்கப்பட்டு அதற்கு மேலால் எப்படி ஆடைகளை அயன் பண்ணுவோமோ இதே போல அல்லாஹ் நரக நெருப்பின் மூலமாக இவர்களுடைய உடம்பை இவ்வாறு செய்வான் என்பதாக இந்த ஆயத்துக்கு கீழால் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் கபாயிர் என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் இந்த இடத்திலே நெற்றி, விலா எலும்பு, முதுகு இந்த 3ஐ குறிப்பிட்டு சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், லிஅன்னல் கனியல் பகீல, ஏனென்று சொன்னால் கஞ்சத்தனம் உள்ள ஒரு வசதி உள்ளவர், ஒரு பணக்காரர், இதா ரஅல் ஃபகீர, ஒரு ஏழையை கண்டுவிட்டால் முதலாவதாக அபஸ வஜ்ஹஹு, தன்னுடைய முகத்தை கடுக்கடுத்த நிலையிலே ஆக்கிக் கொள்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய நெற்றியை அவ்வாறு சுருக்கிக் கொள்கிறார். இதே போல அவரை கண்டதும் தன்னுடைய விலாப்புறத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறார். அந்த ஃபகீர், அந்த ஏழை இந்த பணக்காரிடத்திலே நெருங்கி வரும் பொழுதே அவர் தன்னிடத்திலே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி முதுகை காட்டி திருப்பிக் கொண்டு வேகமாக வந்து விடுகிறார். எனவே இதன் காரணமாகத்தான் நெற்றியை சுருக்குவதினாலும் விலா எலும்பை திருப்புவதினாலும் முதுகை காட்டுவதினாலும் தான் அல்லாஹ் இந்த 3 உறுப்புகளை குறிப்பாக இந்த ஆயத்திலே சொல்லியிருக்கிறார் என்பதாக கூறுகிறார்கள். தபரானியில் வருது, இந்த ஆயத்துக்கு கீழால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஜகாத் கடமையாகுதோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பணங்கள், அந்த தங்க நாணயங்கள், அந்த வெள்ளி நாணயங்கள், அந்த வியாபார பொருட்கள் எல்லாம் இவருடைய உடம்பிலே வைக்கப்படும். அதாவது ஒரு தங்க நாணயத்துக்கு மேலால் இன்னொரு தங்க நாணயம் வைக்கப்பட மாட்டாது. மாற்றமாக எந்த அளவுக்கு இவருக்கு ஜகாத் கடமையோ அந்த அளவுக்கு தங்க நாணயங்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அவருடைய உறுப்புகளிலே ஒவ்வொன்றாக வரிசையாக அடுக்கி வைக்கப்படும். அந்த தங்க நாணயங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு வரிசையாக அவருடைய உடம்பிலே அடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய உடம்பை நரகத்திலே அல்லாஹ் விசாலமாக்குவான். விசாலமாக்கி இவர் எந்த அளவுக்கு ஜகாத் கொடுக்க தகுதியாக இருந்தாரோ அந்த பொருட்கள் எல்லாம் இவருடைய உறுப்புகளில் முழுமையாக அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டு இதன் மூலமாக இவர் வேதனை செய்யப்படுவார் என்பதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் ஹைஸபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மூ ஸவாயித்ல ஒரு ஆச்சரியமான ரிவாயத்தை கொண்டு வராங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சுன் பி ஹம்சின், 5 விடயங்கள் 5 விடயங்களை கொண்டு ஏற்படும் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் 5 விடயங்கள் 5 விடயங்களை கொண்டு ஏற்படும் என்றால் என்ன என்று கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கூட்டத்தார் உடன்படிக்கையை முறித்து விடுகிறாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு எதிரியை சாட்டி விடுவான். வமா ஹகமு பிகைரி மா அன்ஸலல்லாஹ் இல்லா ஃபஷா ஃபீஹிமுல் ஃபக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட பிரகாரம் யார் ஆட்சி செய்யவில்லையோ அல்லாஹ் அவருக்கு வறுமையை பரவச் செய்து விடுவான் என்று சொன்னார்கள். வமா ظهرت فيهم الفاحشة إلا فشا فيهم الموت.
மௌத். மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள், எவர்களுக்கு மத்தியிலே இந்த விபச்சாரம் பெருகிவிடுமோ அவர்களுக்கு மத்தியிலே மரணமும் பரவிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வமா தஃஃபஃபுல் மிக்யால வல் மீசான இல்லா முனிஉன் நபாத் வ உஹிது பிஸ்ஸினீன். நான்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அளவை நிறுவையில் மோசடி செய்கிறார்களோ அல்லாஹ் இவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்துவான். பஞ்சத்தின் மூலமாக இவர்கள் பீடிக்கப்படுவார்கள், விளைச்சலும் தடுக்கப்படுவார்கள், இவர்களுடைய பகுதியிலே விளைச்சலும் ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐந்தாவது சொன்னார்கள், வமா மனஉ ஸகாத இல்லா ஹுபிசு அன்ஹுமுல் கத்ர். யார் ஸகாத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களின் மீது மழை துளிகள் பேயாமல் தடுக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியிலே மழையை பேய விட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே 5 விடயங்கள் நடந்தால் இன்னும் 5 விடயத்தை கொண்டு அல்லாஹ் இவர்களை பிடிப்பான் என்பது தான் ஹம்சுன் பி ஹம்சின் என்ற வார்த்தையுடைய கருத்து. கண்ணியமானவர்களே, ஆகவே யார் வசதி இருந்தும் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நேரம் வந்துவிட்டால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த ஜகாத்துடைய பணத்தை உடனடியாக தகுதி உள்ளவர்களை பார்த்து நிறைவேற்றி விடுங்கள். இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பணங்களையும் பாதுகாப்பான், உங்களுடைய சந்ததியினரையும் பாதுகாப்பான், உங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். எனவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.